மிஷன் அல்ட்ரா ஃபியர்லெஸ். அதாவது எங்களோட ப்ராஜெக்ட் நேமே அதான். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸை ரிப்பல் பண்ணுறது. ஏன்னா நம்ம நியூஸில் பார்த்தோம் அப்படின்னாலே ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரு பெரிய இஷ்யூ. அதுவும் கேரளாலலாம் சொல்லவே வேண்டாம். நிறைய அடிக்கடி அதுவும் நிறைய பாவப்பட்ட பீப்புளெலாம் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸால பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸை அவங்களால ஹேண்டிலும் பண்ண முடியாது. இது கேரளாவில் மட்டும் இல்லை, நம்ம சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவில் மோஸ்ட் ஏரியாஸ்லேயும் இது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இதுக்காக ஏற்கனவே டாக் ரிப்பலண்ட் இருக்கு. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்க வர? அதான் ஏற்கனவே கண்டுபிடிச்சது திரும்பி கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அஃப்கோர்ஸ் நாங்கள் இருக்கிறத ஈஸியாக தான் மாற்ற போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு நார்மல் டாக் ரிப்பலண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஒரு சைஸு, நம்மளோட ஒரு ஹேண்ட் சைஸுக்கு அது வரும். ஆனால் நாங்கள் இப்போ பிளான் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு ஈஸி டு ஹேண்டில். அதாவது எவ்ரி பர்சனோட பேக்கில் சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலில் தேவையான பென்சிலு, பேனா, புக்ஸு, நோட்டு அதெல்லாம் இருக்கும். அது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சார்ஜரு, அவங்களோட ஃபோனு, கையில் இருக்கிற வாட்சு, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் இருக்கும். அதுவே பெரியவங்க கையில் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரு, அவங்களுக்கு எவ்ரிடே நீட்ஸு அதெல்லாம் அவங்க கையில் இருக்கும். ஸோ இதே மாதிரி எவ்ரி பீப்புள் கையிலையும் இதை கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களோட மோட்டிவ். ஏன்னா டாக்ஸு ஒரு சின்ன இஷ்யூ கிடையாது. டாக்ஸை நம்ம நார்மலாக எடுத்துக்கிறோம், ஆனால் அது நம்மளை எப்படி பார்க்குறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு அது நம்ம பாசமாக தான் பார்த்துக்கிறோம். அது எப்போ நம்மளை எதிர்த்து வருமோ, எப்போ ஃபெரோஷியஸாக மாறும் நம்மளுக்கு தெரியாது. நம்மளே சாப்பாடு கொடுக்கும்போது திடீர்னு நம்ம கையை கடிக்கும். அது ஏன் நம்ம தானே சாப்பாடு போடுறோம், நன்றி இல்லையா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அது அப்படி கிடையாது. அதோட மைண்ட் அப்படி, அதோட என்விரான்மெண்ட்டை அப்படி. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படியாவது ஈஸி ஆக்கணும் அப்படின்னு தான் எங்களோட மைண்ட் செட், எங்கள் டீமோட மைண்ட் செட். அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா கொஞ்சம் சின்னதாக, அது நம்ம ரொம்ப சின்னதாக ஆக்க முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு அஃபோர்டபுள் மெட்டீரியலில் கொஞ்சம் நார்மல் யூஸுக்கு எவ்ரி ஸ்டூடெண்ட் கையில் இருக்கிற மாதிரி இது பண்ணணும் தான் எங்களோட மெயின் மோட்டிவ். எவ்ரி ஸ்டூடெண்ட். ஏன்னா ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் வரும்போது திடீர்னு ஸ்ட்ரே டாக்ஸ் அவங்கள அட்டாக் பண்ண போகுதுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த ஒரு இது வந்துட்டு சவுண்டு கேட்டாலே அதெல்லாம் அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இடத்துல சேஃப் தானே. ஸோ இதுதான் எங்களோட பிளானு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே இதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். We will try to do that also. So thank you.